ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்? வெல்கம் டு மீனூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதில் 25 கிராம் பாசிப்பருப்பு, 2 சேர்த்து 1 கப் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். 50 கிராம் பிரியாணி அரிசி, 25 கிராம் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நம்ம நல்லா களைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். நம்ம காயெல்லாம் ரெடி பண்ணிக்கிறதுக்குள்ளே இந்த அரிசி பருப்பு ஊறினா போதும். இப்போ நான் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக போட பிடிக்கும்னா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இது வேகும்போது நல்லா வெந்து வருங்கிறதுனால தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு அவங்கவுங்க காரத்துக்கு விருப்பமானபடி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 1 மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பாதி தக்காளி, ஒரு 2 துண்டு பீன்ஸு, ஒரு பாதி கேரட்டு. வெஜிடபிள் போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுவே நீங்கள் சிக்கனோ மட்டனோ சேர்த்து பண்ணுறதா இருந்தால் அந்த கொத்துக்கறி மாதிரி வாங்கி நீங்கள் அது கூட வேக வச்சுட்டு கஞ்சி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், நான் அரை மூடி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதில் பாதி தேங்காய் எடுத்து, இது கெட்டி பால், ஃபஸ்ட்டு எடுத்த பால் திக்கான பால், இது 2வது எடுத்த பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ அரிசியை கழுவி வேக போட்டுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மாரி எல்லாம் தாளிக்கிறதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். நம்ம வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இருந்ததுனால ஒரு பாதி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட இதில் காயெல்லாம் வதங்குறதுக்காக வேண்டி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, இந்த பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட சும்மா ஒரு 5-6 முந்திரி உடச்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்மளோட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய், தக்காளி, கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி, இந்த கேரட்டு, பீன்ஸு எல்லாமே சேர்த்து வச்சு உங்களுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்க்கணும்னா பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2வது தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கலாம். அதாவது 1க்கு 5 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 சேர்த்து அரிசியும் பருப்பு சேர்த்து நம்ம 50 கிராம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கஞ்சியாக தான் பண்ண போகிறோம். நம்ம 5 பங்கு இல்லை 6 பங்கு கூட பண்ணி வைக்கலாம். இப்போ காய் வதங்கினப்போ நம்ம 2வது பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம்லாம் இப்போ நம்ம இந்த அரிசி கலந்து வச்சுட்டு அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா நெய்யில் போட்டு நல்லா பரட்டி வச்சு இப்போ நம்ம 2வது தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்குவோம். நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இன்னும் 1 டம்ளர் சேர்த்துக்குவோம். நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம இதை சேர்த்துக்கலாம். நமக்கு கஞ்சி பதமாக இருக்கணுங்கிறதுனால இன்னும் கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். இல்லை வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் சூட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அவங்க பள்ளிவாசலில் சேர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இந்த தேங்காய் பால் கஞ்சி மாரி தானே, அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஊற வச்சுட்டும் சேர்த்துக்கலாம், ஊற வைக்காமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்ததுன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றிட்டு
அப்புறம் நம்ம பரிமாற வேண்டியதுதான். இப்போ நம்மளோட கஞ்சி வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சு இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. அதே கரண்டியில் நல்லா மசிச்சு விட்ருங்க. நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள், அது ஃபுல்லாமே வற்றிருச்சு. நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா கஞ்சிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து கெட்டி தேங்காய் பாலை சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கரைச்சி விட்டுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் அதில் சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் நல்ல ருசி கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல திக்கான தேங்காய் பால். இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருவோம். ஏன்னா தேங்காய் பால் வந்து சூடு இல்லாமல் இருக்குது. அதனால் இதை கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான நோன்பு கஞ்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கிறதுனால இந்த கஞ்சி உங்களுக்கு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். அது அவங்களுக்கு கூடுதலான சத்து கிடைக்கிறதுக்கு இந்த பருப்பு, அரிசி, தேங்காய் பால், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட நீங்கள் மட்டன் வந்து கொத்துக்கறி போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கஞ்சி வந்து தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் 1 செகண்டு வச்சு அடுப்பில் வச்சு எடுத்துச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிரியாணி மாதிரியே சூப்பரான வாசத்தில் அருமையான நம்மளோட ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் இஷ்டம். அதாவது ஏதாவது மசாலா, உருளைக்கிழங்கு கறி, இல்லை முட்டை ஆம்லெட்டு, இல்லை ஒரு வடை, அப்பளம், வடகம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளோட நோன்பு கஞ்சி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பரிமாறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி போல் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கீழே சிந்திச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான நோன்பு கஞ்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சேன். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி போல் வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சைட் டிஷ் வந்து கோவக்காய் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதுதான் நம்ம தொட்டுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி போட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.